இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுறுசுறுப்பான எறும்பும் சோம்பேறியான புழுவும் பத்தின ஒரு கதை. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அழகான நிலம் இருந்துச்சு. அங்க ஒரு குட்டி எறும்பு வாழ்ந்துட்டு வந்தது. அந்த எறும்பு பெரிய உழைப்பாளி. தினமும் தன்னுடைய கூட்டுக்கு சாப்பாடு சேர்த்து வைப்பதற்காக கடுமையான வேலைகள் செஞ்சது. மற்ற எல்லா உயிர்களும் கோடை காலத்தின் போது சுகமா ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எறும்பு மட்டும் தனியா உழைச்சுக்கிட்டே இருந்தது. அத பார்த்த ஒரு புழு கேட்டுச்சு, என்னடா நீ மட்டும் இவ்வளோ வேலை பார்க்குற? இப்போதான் சாப்பாடு நிறைய இருக்குல்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? எறும்பு சிரித்து கொண்டே சொன்னது, இப்போ உழைச்சாதான் நம்ம எதிர்காலத்துக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. மிக சில நாட்களிலேயே குளிர்காலம் வந்துச்சு. நடுவுல மழையும் பனியும் வேற இருந்தது. பூமியில எதுவும் சாப்பிட கிடைக்கல. எல்லா உயிர்களும் சாப்பாட்டுக்காக அலைய தொடங்குச்சு. அப்போ அந்த எறும்பு மட்டும்தான் நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா அது முன்கூட்டியே உழைச்சது, நிறைய சாப்பாடு சேமிச்சு வச்சிருந்தது. அப்போ அந்த புழு திரும்பி வந்து எறும்பு கிட்ட கேட்டுச்சு, தயவு செய்து கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா? எறும்பு சிரித்து கொண்டே சொன்னது, சரி, ஆனா நீயும் அடுத்த முறை என்ன மாதிரி உழைக்கணும். இந்த கதை மூலயமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முன்கூட்டியே நாம கவனமா உழைக்கணும். அப்படி உழைச்சா எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். சோம்பேறித்தனம் நமக்கு உதவாது. உழைப்பு தான் நம்மை உயர்த்தும். அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.